நீலகிரி மேலூர் தைமலை கிராமத்திற்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் முறையான சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி அப்பகுதிவாசிகள் பேருந்தை சிறைபிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆபத்தான சாலையில் அச்சத்துடன் பயணிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள வாகன ஓட்டிகள் சாலையை சீரமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் பெஸ்கி கல்லூரி எதிர்புறம் அமைந்துள்ள மயானத்தை தனியார் அறக்கட்டளை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 60க்கும் மேற்பட்ட வாகனங்களை மயான பகுதியில் நிறுத்தி ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும், மயானத்திலிருந்து மின்சாரம் திருடுவதாகவும், சேகரிக்கப்படும் செப்டிக் டேங்க் கழிவுகளை மயானத்தில் உள்ளேயே கொட்டுவதால் நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே குளம் நிரம்பி விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மல்லிகை பூச்செடிகள் சேதமடைந்தன. கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழை காரணமாக அருணாச்சலபுரம் பகுதியில் உள்ள குளம் நிரம்பி விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்தது. இதனால் பூக்கும் தருவாயில் இருந்த ஏராளமான மல்லிகை செடிகள் நீரில் மூழ்கின. எனவே விடியா திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூ பூக்கிற ஸ்டேஜுக்கு வர்ற நேரம் பார்த்து எல்லாமே முங்கிருச்சு. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. தமிழக அரசு எங்களுக்கு ஏதாச்சும் பார்த்து நிவாரணம் வழங்கினா நல்லாயிருக்கும். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே லாரி மீது கார் மோதிய விபத்தில் காவல்துறை உதவி ஆய்வாளர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். சென்னை அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் ராகவன் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினருடன் காரில் சென்றுள்ளார். அப்போது கழுதூர் பகுதியில் முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் கார் ஓட்டுநர், காவல்துறை உதவி ஆய்வாளர் ராகவன், உறவினர் ராஜேஷ் ஆகியோர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ராகவன் மனைவி, மகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி இளையனார் குப்பத்தில் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடையால் பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாகவும், முழு மதுவிலக்கை அமல்படுத்துவதாகவும் ஏமாற்றி விடியா தந்திர மாடல் திமுக ஆட்சியை பிடித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ள கிராமத்தினர் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லுப்பட்டி பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் ஐயம்பட்டி உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் குடிநீர் தேவை மற்றும் விவசாய பாசனத்திற்கு பயனடைந்து வரும் அய்யனார் கோவில் அணையை தூர்வாரி பராமரிப்பு செய்வதுடன் மதகு பகுதியை சீரமைக்க வலியுறுத்தினர். இதுகுறித்து விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவில் நில குடியிருப்புகளுக்கு பட்டா இல்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என காரைக்குடி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் இழுப்பக்குடி சுயம்பிரகாச ஈஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு விலை நிர்ணயம் செய்து பணத்தை பெற்றுக்கொண்டு விடியா அரசு பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இல்லையென்றால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என விடியா அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலுப்பக்குடி தேவஸ்தானத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இலுப்பக்குடி தேவஸ்தானம் இந்து அறநிலையத்துறைக்கு முன்வந்து அரசின் சார்பாக பட்டா வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல மக்கள் சார்பாக நாங்கள் முன்மொழிகிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சுடுகாட்டு இடம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி தனிநபர் வேலி அமைத்ததால் இறந்தவர் உடலை அடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இலுப்பக்குடி புதுக்குடியிருப்பு பகுதி மக்களுக்கு சொந்தமான சுடுகாட்டிற்கு பட்டா பெற்றுள்ளதால் தங்களுக்கு சொந்தமானது இடம் என்று கூறி சுடுகாட்டை சுற்றி சாந்தி என்பவர் வேலி அமைத்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த புதுக்குடியிருப்பு பகுதி மக்கள் வயது முதிர்வால் உயிரிழந்த முதியவரின் உடலை அடக்கம் செய்ய முடியாமல் அவதியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகளுடன் சுடுகாட்டிற்கு பட்டா பெற்றுள்ளதாக கூறி சாந்தி தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் அருகே சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது அதிவேகமாக வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானது. செங்குந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ் புதிய வீட்டின் கிரகப்பிரவேசத்திற்காக உறவினர்களுக்கு அழைப்பிதழ் கொடுப்பதற்காக மனைவியுடன் சென்றுள்ளார். ஆவாரங்காட்டு புதூர் பிரிவு அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றபோது அவ்வழியே அதிவேகமாக வந்த கார் மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் செல்வராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்த பெண் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புத்தாண்டு தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் சென்ற வண்ணம் உள்ளனர். இதனால் கொடைக்கானல் நுழைவாயில் பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றதால் செண்பகனூர், சீனிவாசபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த காவலர்களை நியமிக்க விடியா அரசுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு சுற்றுலா சென்றபோது ஆட்டோவிலிருந்து தவறி விழுந்த 6 வயது சிறுவன் தலை நசுங்கி பலியானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக குபிஹால் பகுதியைச் சேர்ந்த அனிலா டெல்லி மனைவி, குழந்தை, உறவினர்கள் உட்பட 8 பேருடன் ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா சென்றுள்ளார். ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு தனுஷ்கோடிக்கு ஆட்டோவில் சென்றபோது மகன் ரித்வின் வின்யாஸ் கீழே விழுந்ததில் ஆட்டோவின் பின் சக்கரம் சிறுவனின் தலையில் ஏறியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தான். உச்சிப்புள்ளியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கருணாமூர்த்தி மீது தனுஷ்கோடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.